2018 அது 19 இருக்குது, 18 அது 19 மட்டும் அது தரையில்ல. OAB ஒரு முக்கோணி எனவும், D ஆனது ABயின் நடுப்புள்ளி எனவும், E ஆனது ODயின் நடுப்புள்ளி எனவும் கொள்வோம். புள்ளி F ஆனது OA மீது OFக்கு FA 1:2 ஆக இருக்கத்தக்கதாக உள்ளது. O பற்றி A, B ஆகியவற்றின் தானகாவிகள் முறையே AB ஆகும். BE, DF ஆகிய காவிகளை A, B ஆகியவற்றில் எடுத்துரைக்க BEF ஆகியன ஒரே நேர்கோட்டில் உள்ளது என்பதை உய்த்தறிந்து விகிதம் BEக்கு EF-ஐ காண்க. இந்த கேள்வி 2018 என்று சொல்லக்கூடிய அந்த கேள்வி வந்து 3 புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தியரி. இது வந்து உங்க எல்லாரையும் செய்யக்கூடிய ஒரு பாடம். இது அங்கால இருக்கிற கேள்விகள் பொதுவாக லேசாக கிடந்தது. அந்த பகுதியில நாங்க அவ்வளவுக்கும் படத்தை கீறிட்டு பிறகு அதுக்கு கீழே இருக்கிறத வாசிச்சு செய்வோம். சோ இப்ப ஒரு முக்கோணி ஊடாக OAB-யை குறித்து கொண்டு 40வது கேள்வி 2018 ஒரு முக்கோணியில குறித்து கொள்ளுறேன். O A B ஏபியின் நடுப்புள்ளி டி ஆனது ஏபியின் நடுப்புள்ளி. ஏபிக்கு ஒரு நடுப்புள்ளி ஒன்று இருந்திருக்கு, அது டி என்றும், டி ஆனது ஏபியின் நடுப்புள்ளி எனவும், இ ஆனது ஓடியின் நடுப்புள்ளி எனவும், இதுல ஒரு நடுப்புள்ளி வந்திருக்குது. சோ அந்த புள்ளியை நாம ஒரு பகுதியில் எடுத்துக்கொள்வோம். இது ரெண்டும் சமன், இது ரெண்டும் சமன். பிறகு வந்து எஃப் என்று சொல்லக்கூடிய புள்ளி ஒன்று சொல்லியிருக்கிறார். ஒவ்வொன்றையும் பார்த்துக்குறீங்க. OF-க்கும் FA-க்கும் இடையில வீதம், ஆனால் BEF ஒரே நேர்கோட்டுல வரணும் என்று சொல்லியிருக்கார். சோ நாங்க இதுல ஒரே நேர்கோட்டில் அந்த புள்ளிகள் வார மாதிரி இது E என்றும் இதை F என்றும் எடுத்துட்டு OF என்றது ஒரு விகிதமாகவும் FA என்றது 2 விகிதமாகவும் சொல்லி இருக்கிறது. இவ்வளவு விஷயம். இதை வந்து நீங்க ஃபர்ஸ்டுக்கு ஒழுங்காக தெரியப்படுத்திக் கொண்டீங்கன்னு சொன்னா போதும். இதுக்கு அங்காலே எங்களுக்கு செய்யலே செய்யும். OA என்ற கோடு ஏயையும் OB என்ற கோடு வந்து B என்ற வெக்டரையும் இங்க எங்களுக்கு எடுத்து காட்டுது. சோ BE என்று சொல்லக்கூடியதையும் BF என்று சொல்லக்கூடியதையும் அவரே சொல்லி இருக்கிறார். BE என்றதையும் அதுக்கு முழுமையான இடம் BF என்று சொல்றதையும் எடுத்து காட்டி போட்டு அந்த புள்ளிகள் சமாந்தரம் என்று காட்டி நேர்கோடு என்று காட்டினா சரி. அது ஒரு பெரிய ஒரு பகுதியாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சோ இங்க BE என்று சொல்லக்கூடிய வெக்டர்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். BE என்று சொல்லக்கூடிய வெக்டர். சோ எங்களுக்கு BE எழுதுறதுக்கு லேசாக இருக்கிறது. இந்த முக்கோணியை நாங்க கவர் பண்ணி கொள்ளேலும். சோ BO சக OE என்று எழுதலாம். சோ BO என்று சொல்லக்கூடிய வெக்டர் சக OE என்று சொல்லக்கூடிய வெக்டராக அதை எழுதலாம். இப்ப எங்களுக்கு OB என்ற கோடு B என்று தெரியும். அப்படி என்றால் இந்த இடத்துக்கு பதிலாக நாங்க -B போடலாம். OE என்று சொல்றது OD நடுப்புள்ளி என்றதால அரைவாசியாக நாங்க OD போடலாம். இப்ப OD-க்குரிய காவி நேரடியா எழுதலாம். இப்ப எங்களுக்கு OD என்று சொல்லக்கூடிய காவிக்கு பதிலாக இது நடுப்புள்ளி என்று சொன்னா ஏயும் பியும் தெரிஞ்சா இந்த பகுதி வந்து எங்களுக்கு A + B/2 என்றதை நீங்க உணரலாம். சோ இங்க எங்களுக்கு OB என்று சொல்ற வெக்டர் வந்து அரைவாசி A + B என்று இதுல டைரக்டா எழுதலாம். ஸ்கீமிலே டைரக்டா தான் எழுத பயன்படுத்தி இருக்கு. சோ நடுப்புள்ளிகள் தெரிந்த 2 ஆரம்ப
காவிகள் இருக்கும் போது அதனுடைய நடுப்புள்ளி எங்களுக்கு கேள்வியாக இருந்தால் அதை நாங்க இந்த இடத்துல ஹாஃப் இது ரெண்டினுடைய பகுதி என்ற ஒன்றுக்கு ஒன்றுங்கிற விகிதம் தானே. சோ ரெண்டு காவியையும் கூட்டி ரெண்டா பிரிக்க வாரதுக்கு அதை போடலாம். சோ இந்த இடம் மைனஸ் பி என்று போட்டால் இந்த ஹாஃப் இருக்கட்டும், இன்னும் ஒரு ஹாஃப போட்டு இங்க நீங்க ஏ பிளஸ் பி என்று எழுதுங்க. அது ஓபி என்றது பக்கத்துல எழுதி இருக்கிறான். சோ இவ்வளவையும் எடுத்துக்கொண்டால் போதுமானது. சோ மைனஸ் பி ஆக இருக்கட்டும், 1/4 இவ்விடத்துல ஏ சக பி, சுருக்கத்தை நீங்க சுருக்கமாக எடுத்துக்கொள்ளலாம். இவ்விடத்துல எடுத்தவன் சொன்னா 4b என்று வரும், இவ்விடத்துல ஏ சக பி என்று வரும், கீழே ஒரு 4 போடலாம். 1/4 எடுத்தவன் என்று சொன்னா ஒரு ஏ சய 3b என்று சொல்லக்கூடியதுதான் இந்த பிஇ என்று சொல்லக்கூடிய வெக்டர். இரண்டாவது பிஎஃப் என்று சொல்லக்கூடிய வெக்டருக்கு இங்க எழுதுறேன். பிஎஃப் என்று சொல்லக்கூடிய வெக்டருக்கு பதிலா பிஓ சக ஓஎஃப், பிஓ சக ஓஎஃப், அதுதான் பிஎஃப் என்று சொல்லக்கூடிய காவி. இதுக்கு பதிலாக மைனஸ் பிஏ போடலாம். ஓஎஃப் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு பதிலா இதுட 1/3 பங்கு என்று போடலாம். 1/3 பங்கு ஓஏ அல்லது ஏ என்று டிரெக்டா போடுங்க. மைனஸ் பி, இதுல 1/3 ஏ என்று வரும். இதுல 3 நாங்க பொதுவாக எடுத்தோம் என்று சொன்னா மைனஸ் 3b என்று வரும் ஏ. சோ அதனுடைய பகுதி 1/3 ஏ சய 3b என்று சொல்லக்கூடியதுதான் இந்த பிஎஃப் என்று சொல்லக்கூடியதுக்கு உரியது. அந்த பார்ட் முடிஞ்சது. இப்ப எங்களுக்கு மேலதிகமாக காட்ட சொல்லி இருக்கிற பகுதியை பாருங்க. நேர்கோடு என்றுதானே காட்ட சொல்லி இருக்கிறார். சோ அத சமாந்தரம் ரீதியாக அதை எடுத்து காட்டுங்க. சோ சமாந்தரம் ரீதியாக நாங்க அதை எடுத்து காட்டலாம். ஏதாவது ஒன்றை கருத்துல எடுத்துக்கொண்டு அதுக்கு பதிலாக நாங்க போடுவோம். சோ இங்க எங்களுக்கு நான் இந்த காவி எடுத்துக்கொள்ளுறேன், இவ்விடத்துல செய்கிறேன். பிஇ என்று சொல்லக்கூடியதுக்கு பதிலாக எங்களுக்கு 1/4 ஏ சய 3b என்ற காவியும் இருக்கு. இதை எடுக்கிறேன். இந்த காவியில நான் ஏ சய 3bக்கு பதிலா 3bf காவி என்று போடலாம். சோ இந்த இடத்துல வந்து இதை நீங்க சுருக்கமா எவ்வளவு சுருக்கமா வேணும் என்றாலும் செய்யலாம். சோ அந்த இடம் வந்து 3bf காவி என்று போட உங்களுக்கு பிஇ என்று சொல்லக்கூடியது 3/4 பிஎஃப் காவி அப்படி என்று வரும். சோ பிஇ என்று சொல்றது சமாந்தரமாக இருக்கும் பிஎஃப்க்கு. சோ பி கமா இ கமா எஃப் ஒரே நேர்கோடு. லேசான கேள்வி அது 2018. பொதுவா 18 வந்து பாஸ் பேப்பர்ல கொஞ்சம் லேசானது, இலகுவான தன்மையை கொண்ட ஒரு பகுதியாக அது இருந்துச்சு. இப்ப மேலதிகமாக விகிதம் வந்து எங்களுக்கு கேள்வியா இருக்கு. சோ அதையும் எடுத்திருக்கிறார். பிஇக்கு இஎஃப் என்று சொல்லக்கூடியது அதை இங்க செய்கிறேன். சோ பிஇ சமன் 3/4 பிஎஃப் அப்படி என்று இருக்கு. பிஇக்கு கீழே பிஎஃப் எடுத்தோம் என்று சொன்னால் 3/4 என்ற விகிதம். கேள்வியும் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. பிஇக்கு இஎஃப், பிஇக்கு இஎஃப் என்று எடுக்கிறார். ஆனால் பிஇ என்று சொல்லுறது 3 பங்குக்குரியது. சோ இது 1 பங்குக்குரியதா இருக்கும். பிஎஃப் தானே 4 பங்கு. நீங்க இதை வச்சு எழுத தேவையில்லை, விடை எழுதினா போதும். சோ இதுல இருந்து எழுதாதீங்க. பிஎஃப்க்கு பிஇக்கு அங்கால மீதியா இருக்கிற இஎஃப் என்று சொல்லுறது 3/1 என்ற விகிதத்துல இருக்கும். 4 என்பது மொத்தம். சோ எங்களுக்கு இஎஃப் என்று தான் கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த விகிதத்தை காட்டிட்டு நீங்க அடுத்தது எழுதினா போதுமானது. சோ நேரடியாக அந்த இடத்துக்கு விடைய எழுதுறது எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சோ அதுல குறிப்பிட்ட பகுதியில இவ்வளவுக்கும் பதிலாக 30 மார்க்ஸ் கொடுத்திருக்கிறார் எல்லாத்துக்கும் சேர்த்து. அதுல வந்து பிஇ என்று சொல்லக்கூடிய வெக்டர் இவ்வளவும் கண்டத்துக்கு ஒரு 10 மார்க்ஸ், பிஇ கண்டத்துக்கு ஒரு 10 மார்க்ஸ், பிஎஃப் கண்டத்துக்கு அது ஒரு சின்ன ஒரு பகுதி தானே, இவ்விடத்துல ஒரு 5 மார்க்ஸ். சோ 15 மார்க்ஸ் அவ்வளவுக்கும் போயிருக்கு. இந்த இடத்தை சுட்டி காட்டினதுக்கு காவி ஊடாக எங்களுக்கு இந்த இடம் அந்த மடங்கோட சுட்டி காட்டினதுக்கு ஒரு 5 மார்க்ஸ். பிறகு அதை நேர்கோடு காட்டினதுக்கு ஒரு 5 மார்க்ஸ். இதை சமாந்தரம் என்று காட்டி நேர்கோடு காட்டினதுக்கு 5 மார்க்ஸ்.
சோ அதுல 25 மார்க்ஸ் வந்திருக்கு. அதுல விகிதத்தை கண்டு காட்டினதுக்கு 5 மார்க்ஸ். டோட்டலா இவ்வளவுக்கு நாங்க செய்த அவ்வளவுக்கும் 30 மார்க்ஸ் வழங்கப்பட்டிருக்கு. அது முடிஞ்சது. மேலதிகமா செய்ய சொன்ன விஷயங்களை பார்ப்போம். இப்ப எண்ணி பெருக்கம் BF இருக்கான்னு பாருங்க. BF என்ற காவி இந்த இருக்குது. BF என்ற காவி இருக்குது. DF என்று சொல்லி இருக்கிறார். சோ DF என்று சொல்லக்கூடிய ஒரு காவி ஒன்றை உருவாக்கி இருக்கிறார். சோ நீங்க அந்த DF என்று சொல்லக்கூடிய காவியை காண வேணும். கண்டதுக்கு பிறகுதான் நாங்க குற்றுப்பெருக்கத்தை செய்ய பார்ப்போம். சோ BF என்று சொல்லக்கூடிய பாருங்க இந்த கோடு DF என்று சொல்லக்கூடியதை பாருங்க இந்த கோடு. இந்த ரெண்டு கோடையும் தான் அவர் எடுக்கிறார். இதனுடைய குற்றுப்பெருக்கத்தை எடுத்து நாங்க தேறின படம் வந்து ஒரு எங்கட செய்முறைக்கு உரியது. அவர் சொன்ன விதத்தை நாங்க சரியாக கையாளுவோம். இந்த BF என்று சொல்லுறதும் DF என்று சொல்லுறதும் எங்களுக்கு ஒரு குற்றுப்பெருக்கத்தை உருவாக்குறதுக்கு தேவையான ஒன்று. சோ அங்க இருந்து நாம யூஸ் பண்ணுவோம். DF என்று சொல்லக்கூடிய காவிய கண்டத்துக்கு பிறகு குற்றுப்பெருக்கம் செய்யுங்க. அப்ப BF என்ற காவிக்கு பதிலாக இதை போடலாம். DF என்று சொல்லக்கூடிய காவிக்கு பதிலாக நாங்க கண்டுபிடிப்போம். சோ இந்த இடத்தை அழிக்கிறேன். DF என்று சொல்லக்கூடிய காவியை காணுங்க. சோ DF என்று சொல்லக்கூடிய காவிக்கு பதிலாக ஒரு எழுத்து முறையை கொண்டு வாங்க. ஸ்டார்ட் பண்ணுறேன். DF என்று சொல்லக்கூடிய காவி அதை கண்டதுக்கு பிறகு குற்றுப்பெருக்கம் செஞ்சீங்கன்னா கேள்வி முடியுது. சோ DF என்று சொல்றதுக்கு பதிலாக எங்களுக்கு லேசு DO என்று வந்து OF என்று வந்தால் எங்களுக்கு லேசாக செய்ய முடிஞ்சிடும். அப்ப Dல இருந்து ஓவுக்கு வந்து பிறகு ஓவில இருந்து Fக்கு வந்தா சாரி. உங்களுக்கு ஓடிட காவிதான் தெரியும். சோ இவருக்கு மைனஸ போட்டு விட்டா சரிதானே. சோ இந்த இடம் A+B என்றது அதுல வடிவம். OFக்கு பதிலாக இது A காவி. அதுல 1/3 பங்கு இது. சோ அந்த இடம் எங்களுக்கு 1/3 பங்கு A என்று போடலாம். OA என்று போடாம போட்டிருக்கிறேன். A காவியில 3/1 பங்கு. அப்ப இதுல வந்து நான் ஒரு 1/6 கீழ் 6 போமாசி எடுத்துட்டு 1/6 வெளியில எடுத்திருக்கிறேன். சோ இங்க வந்து உங்களுக்கு 3 முறை வரும். இங்க வந்து உங்களுக்கு 2 முறை வரும். சரியா யோசிச்சு செய்யுங்க நீங்க. சோ இங்க எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தால் 1/6 இருக்கும், ஒரு -3A இருக்கும், ஒரு -3B இருக்கும், ஒரு 2A இருக்கும். சோ அதனுடைய காவி 1/6 இருக்கும். இதுல ஒரு -A இருக்கும், -3B இருக்கும். தேவைப்பட்டா வெளியில எடுங்க. வெளியில எடுக்கலி மைனஸ நீங்க வெளியில எடுக்கலையும் எடுக்கலாம். 1/6 எடுத்தீங்கன்னா A சக 3B என்று வரும். அதை முடிச்சிட்டோம். DF என்று சொல்லுறது. இப்ப நீங்க இதை FT என்று மாத்தினா மைனஸ் போய்த்திரும். மாத்த தேவையில்லை. அவர் சொன்ன மாதிரியே பெருக்குவோம். FD என்று மாத்தினா மைனஸ் போய்த்திரும். சோ எங்களுக்கு FD என்று சொல்லுறதும் BF என்று சொல்லுறதும் என்ற வடிவம் இல்லாம எங்களுக்கு BF DF என்று சொல்லிதான் அவர் சொல்லி இருக்கிற முறைப்படியே செய்வோம். சோ இந்த காவியையும் இந்த BF என்று சொல்லக்கூடிய காவியையும் குற்றுப்பெருக்கம் செய்வோம். மத்தெல்லாம் அளிக்கிறார். இப்ப கேள்வியில சொல்லி இருக்கிறார் BF எண்ணி பெருக்கம் BF DF ஐ பருமன் AB ஆகியவற்றில் கண்டு ஏத பருமன் 3B இந்த பருமன் எனின் BF ஆனது DFக்கு செங்குத்தானது என காட்டுக. சோ இப்ப நாங்க BF என்று சொல்லக்கூடிய BF என்று சொல்லக்கூடிய காவி டாட் DF என்று சொல்லக்கூடிய காவியில வருவோம். அது சமன். இதுல ஒரு 1/3 கிடக்கு. இதுல வந்து A-3B இருக்கு. டாட் -1/6 கிடக்கு. இதுல A+3B கிடக்கு. இத பெருக்கினால் -1/18 1/18 அப்படி என்று வரும்.
இதுல a மைனஸ் 3b இங்கல a பிளஸ் 3b என்ற வடிவம். இப்ப காவிகளின் பெருக்கம் உங்களுக்கு தெரியும். இங்க வந்து -1/18 டிரெக்டா பெருக்கவிருக்கிறார்கள். ஏயோட பெருக்கப்பட்டால் உங்களுக்கு a இந்த பருமண்ட வர்க்கம் அப்படி என்று வரும். இதுல ஒரு சுருக்கம் வேகமா செய்கிறேன். a இதால பெருக்கினா 3a.b வரும். இதை எடுத்து இதால பெருக்கினா -3a.b வரும். அப்ப ரெண்டும் பெய்திரும், எழுத தேவையில்ல. அப்ப a பிளஸ் b a மைனஸ் b வடிவத்தில் இருக்கு பாருங்க. a மைனஸ் b a பிளஸ் b வடிவத்தில் இருக்கு. ஆனால் இது ரெண்டையும் பெருக்கக்குள்ள கவனம் 9 b என்ற பருமண்ட வர்க்கம். சோ இதைத்தான் ஒரு கேள்வியில கேட்டுவிருக்கார். இதுல குற்றுப்பெருக்கம் உங்களுக்கு தெரியுமான்னு பார்த்திருக்கிறார். இது ரெண்டையும் குற்றுப்பெருக்கம் செய்யக்குள்ள எங்களுக்கு ஒரே காவிகள் ஒன்று மைனஸ் ஒன்று பிளஸ் வடிவத்தில் இருக்குது. சோ a.a பெருக்கலாம், b இதையும் பெருக்கலாம். ஏன்னா இதுல மைனஸும் இதுல பிளஸும் வாரதால எங்களுக்கு நடுவுல வாரது தேவையில்லை. இப்ப இத 0 என்று காட்டினா, இவ்வளவு பெருமதியும் 0 என்று காட்டினா நீங்க எதை குற்றுப்பெருக்கமாக எடுத்தீங்களோ அது செங்குத்து என்ற அர்த்தம். சோ அத 0 என்று காட்டுறதுக்கு ஏக்கு பதிலாக அவர் சொல்லி இருக்கிறார், ஏ இந்த பருமனுக்கு பதிலாக நீங்க 3b இந்த பருமன் போடலாமா? போட்டா இங்க உங்களுக்கு 9b இந்த பருமன் வாரதால இது 0 தான் வரப்போகுது. முன்னுக்கு மைனஸ் இருக்கும், அது இருக்கட்டும். சோ இந்த இடம் 0 தான் வரப்போகுது. சோ இதண்ட குற்றுப்பெருக்கம் 0 வாரத்தால செங்குத்து என்று சொல்ல போறோம். சோ அடுத்த ஸ்டெப்புக்கு உள்ள வாரன். தரவுகளை அந்த இடத்துல நீங்க பயன்படுத்தும் போது செய்து கொள்ளலாம். அப்ப அந்த இடம் எங்களுக்கு இதுல வந்து அதாவது பிஎஃப் என்று செல்லக்கூடிய காவிக்கும் டிஎஃப் என்று செல்லக்கூடிய காவிக்கும் இடையிலான குற்றுப்பெருக்கம் -1/18. இதுல வந்து ஏ இந்த பருமண்ட வர்க்கமும் 9 பி இந்த பருமண்ட வர்க்கமும் வந்திருந்துச்சு. அவர் ஒரு தரவு தந்திருக்கிறார், ஏ இந்த பருமன் 3b இந்த பருமனுக்கு சமனா. நீங்க டிரெக்டா 0 கொடுக்கலாமா? டிரெக்டா 0 கொடுக்கலாம், செய்முறைக்கு மார்க்ஸ் கொடுக்க இல்லை. இல்லைன்னா பிரதியிட்டு காட்டுங்க. இங்க -1/18 இவ்வளவுக்கும் பதிலாக இதை ஸ்கேட் பண்ணி போட்டால் 9b இந்த பருமண்ட வர்க்கம் 9b இந்த பருமண்ட வர்க்கம். சோ இந்த இடம் 0 வாரத்தால செட்டோட 0 கொடுங்க. இப்ப பிஎஃப் என்ற காவிக்கும் டிஎஃப் என்ற காவிக்கும் இடையிலான குற்றுப்பெருக்கம் 0. நெக்ஸ்ட் லைன் கொடுங்க. பிஎஃப் என்று சொல்லுறது செங்குத்தாக இருக்கும் டிஎஃப் என்று சொல்லுறதுக்கு. அவ்வளவுதான் கேள்வி. ரெண்டு காவிகளின் குற்றுப்பெருக்கம் 0 இருந்தால் அந்த ரெண்டு காவிகளும் எங்களுக்கு செங்குத்தாக இருக்கும் என்றது அதற்குரிய பகுதி. சோ இதுல கொடுக்கப்பட்ட மார்க்ஸ் வந்து நீங்க டிஎஃப் கண்டத்துக்கு டிஎஃப் இதுக்கு மேல நீங்க கண்டிருக்கீங்க. டிஎஃப் கண்டத்துக்கு டிஎஃப் காவி கண்டிருக்கீங்களே, அதுக்கு 10 மார்க்ஸ் கொடுங்க. டிஎஃப் கண்டத்துக்கு 10 மார்க்ஸ் கொடுத்திருக்கிறார். குற்றுப்பெருக்கம் செய்து அதுல பகுதியை கொண்டு வந்ததுக்கு, குற்றுப்பெருக்கம் செய்து இந்த விடையை காட்டினதுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்திருக்கிறார். அத பிறகு 0 என்று காட்டி செங்குத்து என்று சொன்னதுக்கு, இந்த இவ்வளவையும் 0 என்று காட்டி செங்குத்து என்று சொன்னதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் கொடுத்திருக்கிறார். சோ இவ்வளவுக்கும் பதிலாக ஒரு 20 மார்க்ஸ் கொடுத்திருக்கிறார். இப்ப வார காவிகள் கேள்விகளுக்கு 50 மார்க்ஸாக தான் கொஞ்சம் லிமிட் பண்ணியிருக்கிறார். அது 60 ஆகலாம், 50 ஆகலாம். சோ தற்போது இருக்கிற கேள்விகள் பொதுவா 50 மார்க்ஸுக்காக தயாரிக்கப்படுற ஒரு கேள்வி என்றதால சுருக்கங்களை இனிமேல் குறைச்சி கேள்வி அமைப்பை பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன அமைப்புகளூடாக கேள்விகள் இருக்குது. சோ அதையும் பார்த்து செய்ய பார்த்தா சாரி. சோ 41வது கேள்வி இந்த முறை வந்த கேள்வி. கேள்வியை வாசிச்சு செய்திருப்பீங்க. சின்னதொரு கேள்வி அமைப்பு தந்திருக்கிறார். நீங்க 3 புள்ளிகளின் தான காவிதான் கருதணும். அங்க காவி கூட்டலால பெறக்கூடிய வகைகளை எடுத்துக்கொள்ள கூடாது. 3 புள்ளிகளின் தான காவிகள் தந்திருக்கு என்று நினைச்சு கொண்டு கேள்வியை செய்யுங்க. சோ கேள்விக்குள்ள வாரன். 41வது கேள்வி. ஏ பி என இரு அலகு காவிகள் காணவிருக்கணும். ஏட பருமனும் வீர பருமனும் 1.
ஒரு உற்பத்தி ஓவை குறித்து ஏ கமா பி கமா சி ஆகிய 3 புள்ளிகளின் தான காவிகள் முறையே ஆகும். 3 காவிகள் தந்திருக்கிறார். 12A 18B 10A சக 3B ஆகும். ஏசி சிபி ஆகியவற்றை ஏ கமா பியில் எடுத்துரைக்க ஏ கமா பி கமா சி ஆகியன ஒரே நேர்கோட்டில் உள்ளன என உய்த்தறிந்து ஏசிக்கு சிபி அப்ப ஏபிக்கு இடையில தான் சிபி இருக்கும் சி இருக்கும் என்றத படத்தின் ஊடாக நீங்க காட்டிக்கொண்டு அதை நீங்க செய்ய தொடங்கினீங்கன்னு சொன்னால் சரி. சின்ன ஒரு அமைப்பான கேள்வி, பெரிய ஒரு விஷயம் அல்ல. இது ஓ என்று எடுக்கிறேன், இதை ஏ என்று எடுக்கிறேன், இதை பி என்று எடுக்கிறேன், இதை சி என்று எடுக்கிறேன். ஒரே நேர்கோட்டுல வார மாதிரி அப்படியே எடுங்க. இவருடைய காவி ஏ என்ற காவிக்கு பதிலாக 12A என்று வந்திருக்கார். அப்ப நீங்க இந்த ஓஏ இருக்குதானே, இந்த ஓஏ என்று சொல்லி வந்தா நீங்க அதுக்கு பதிலா போடணும் 12A போடணும். பி என்று சொல்லக்கூடிய தான காவியாக அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் 18B என்று தந்திருக்கிறார். சோ இந்த ஓபி என்று சொல்லக்கூடிய காவிக்கு பதிலாக நீங்க 18B என்று போடணும். சி என்று சொல்லக்கூடிய தான காவிக்காக அவர் 10A சக 3B 10A சக 3B என்று தந்திருக்கிறார். அப்ப நீங்க ஓசி என்று சொல்லக்கூடிய காவிக்கு பதிலாக 10A சக 3B போடணும். இவ்வளவு தான் அவர் உங்களுக்கு தந்திருக்கிற தரவு. 3 புள்ளிகளும் நேர்கோட்டில இருக்கு என்ற விஷயத்தையும் சுட்டிக்காட்டி அதுல விகிதத்தையும் உங்களுக்கு காண சொல்லியிருக்கிறார். அதுதான் அந்த கேள்வியின் பிரதானம். சோ 2020 கேள்வி கூட 3 புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் இருப்பதற்கான நிபந்தனை தான் வந்திருக்கு என்று நினைச்சு கொண்டு கேள்வியை செய்ய தொடங்குவோம். லேசாக விட வரும், இலகுவா தான் அதுல கேள்வி வெக்டருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ நான் ஏசி என்று ஒரு காவியை எடுக்கிறேன். காவி கூட்டலால செய்து கொள்ளுங்க. ஏசி ஒரு துண்டு எடுக்கிறேன். ஏஓ வந்து எழுத தெரியும் உங்களுக்கு. ஓசி அப்படி என்று வரும். ஏஓ வார இடத்துக்கு பதிலாக நீங்க -12A போடலாம். ஓசி வார இடத்துக்கு பதிலாக 10A சக 3B போடலாம். இப்ப உங்கள்ட்ட 2 காவியும் கூட்டியாச்சு, ஆனால் 3 எழுத்துக்கள் இருக்கு. சோ இந்த இடம் -2A சக 3B என்று வருது. சோ 3B சய 2A என்று சொல்லுறது தான் இந்த ஏசி என்று சொல்லக்கூடிய காவி. ஒரு பாட் முடிஞ்சு. இனி நான் ஏபி எடுக்கிறேன். ஏபி என்று சொல்லக்கூடிய சி பி எடுத்தாலும் பரவாயில்ல, ஏபி என்ற காவி எடுக்கிறேன். எடுத்தால் ஏஓ என்று சொல்லக்கூடிய காவியும் ஏல ஓவுக்கு வந்து ஓவுல இருந்து பிக்கு போகணும். இதுக்கு பதிலாக -12A போடலாம். ஓபி என்று சொல்லக்கூடியதுக்கு பதிலாக 18B என்று சொல்லக்கூடிய காவி. இதுல நீங்க ஒரு 6 பொதுவா எடுக்கக்கூடிய மாதிரி கிடக்குது. -2A சக 3B என்றது வடிவம். சோ அதுல ஒரு 6 பொதுவா எடுத்தோம் என்று சொன்னால் 3B சய 2A இது ஏபி என்று சொல்லக்கூடிய காவி. பாத்தீங்கன்னா இந்த துண்டும் சரியா வந்த உடனே அவருக்கு மனம் திருப்தி ஆகிரும். சமாந்தரம் வரப்போகுது, நேர்கோடு சொல்ல போறோம், விகிதம் சொல்ல போறோம் என்று வரப்போகுது. சோ இங்க நாங்க அடுத்த ஸ்டெப்ல எழுதலாம். ஏபி என்ற காவிக்கு பதிலா 6 மடங்கு இந்த இவ்வளவுக்கும் பதிலா நாங்க ஏசி என்ற காவிய போடலாம். சோ அடுத்த வரியில ஏபி சமாந்தரம் ஏசி என்று சொல்லுவீங்க. ஏ கமா சி கமா பி ஒரே நேர்கோடு. இது ஸ்கீம் வந்து இல்ல, பேப்பர் கரெக்ஷன் இல்லையே. இப்பதான் முழு பேப்பரும் வந்திருக்கு, ஸ்ட்ரக்சர் பேப்பர் எல்லாம் இப்பதான் வந்திருக்கு. கரெக்ஷனுக்குரிய டேட் அறிவிக்கப்படவில்லை இன்னும். பயாலஜி வந்து சனிக்கிழமை அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது செமினார். மேக்ஸுக்கு இன்னும் அறிவிக்கப்பட இல்லை. வந்தது பிறகு நான் ஸ்கீம் இருக்கிறதா அறிவிச்சு நீங்க செய்யலாம். சோ இது வந்து ஒரே நேர்கோடு என்று சொல்லுற விதமும். இப்ப நீங்க விகிதத்துக்குள்ளேயும் கொண்டு வாங்க. ஏபி என்று சொல்லக்கூடியது 6AC ஆக இருக்கும். ஏபிக்கும் ஏசிக்கும் இடையிலான விகிதம் 6:1. சோ ஏசி என்றது ஒரு பங்காக இருக்கும். இது வந்து 5 பங்காக இருக்கும். முழு பங்கு தானே 6. சோ ஏசிக்கு சிபி அவர் சொன்ன மாதிரி விடையை கொடுத்தா சரி. சோ காட்ட சொன்ன இடம் பாத்தீங்கன்னு சொன்னா ஏசிக்கு சிபி, ஏசிக்கும் சிபிக்கும் இடையிலான விகிதம் 1:5. சின்ன ஒரு கேள்வி, இந்த ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கு. இந்த கோணம் என்ன அப்படின்னு சொல்லி காட்ட சொல்லி இருக்கிறார்.
ரைட். ஒரு தரவு தந்திருக்கிறார். இதுல நல்லா பாருங்க 12A இருக்கு. இதுல பாருங்க 18B இருக்கு. அப்ப A என்ற துண்டு படத்தை இருக்கும் ஒரு A, ஒரு Bன்றது சும்மா படத்தை இருக்குன்னு வைங்களேன். அப்ப Aக்கும் Bக்கும் இடையில என்ன கோணம் என்று கண்டுபிடிச்சீங்கடா சரி. இந்த கேள்வி செய்யறதுக்கு இப்ப சிலருக்கு வந்து ஸ்டாப் ஆகிட்டு எப்படி நாங்க இதை காண்ற இந்த கோணத்தை காண்ற எப்படி உண்டு விடுத்த அவர் என்ன ஐடியா தெரியுமா எடுக்க வேணும் 12A.18B என்று சொன்னாலும் சரி A.B என்றாலும் சரி முன்னுக்கு இருக்கிற மாறிலி கோட நீளமாக்குமே தவிர வேற ஒன்றும் செய்யாது. ஒரு A என்று சொல்ற வெக்டருக்கும் 12A என்று சொல்லக்கூடிய வெக்டருக்கும் வித்தியாசம் A என்ற வெக்டர் அவர்ல ஒரு துண்டா இருப்பார், இவர் முழுக்க 12 துண்டா இருப்பார். இவர் B என்று சொல்லக்கூடிய வெக்டர் 18 மடங்குல இருக்கார், ஒரு B என்றது சின்ன துண்டா இருப்பார். அப்ப நீங்க ஏக்கும் பிக்கும் இடையில என்ன கோணம் என்று கண்டுபிடிச்சீங்கண்டா ஏஓபி கோணம் என்று சொல்லக்கூடியதை நீங்க 60 என்று காட்டலாம். சோ ஒருத்தர் கேள்வியை செய்யறவர் என்ன யோசிக்கணும் தெரியுமா, A.B வேணும் என்று யோசிக்கவன். A.Bக்கு பதிலா அரை என்று வந்தா சரி, A இந்த பருமன் B இந்த பருமன் cos θ, இதுல பருமன் அரை என்று வந்தா இது மாதிரி நம்ம கேள்வி செய்திருக்கிறோம். அரை என்று வந்து எங்களுக்கு 60-30 பாகை, அதாவது வர்க்கமூலம் 3 கீழ், அதாவது என்ன பெருமதி எங்களுக்கு இடத்துல சுட்டி காட்டப்படுதோ அது இப்ப எங்களுக்கு அந்த இடத்துல cos θவுக்குரிய பெருமதியாக என்ன வர வேணுமோ அதை எடுத்து காட்டினோம்னு சொன்னா சார். சோ இங்க நாங்க உருவாக்கம் செய்ய போறது A.Bக்குள்ள வரக்கூடிய பகுதி. சோ பருமன் ஊடாக செல்வோம். பருமன் ஊடாக சென்றவன் சொன்னால் அந்த கேள்வியை செய்து கொள்ள இயலும். தரப்பட்ட தரவு வந்து OC என்ற பருமன் அப்படி என்று சொல்லி இருக்குது. A.B அரைந்து காட்டினா விட இதை நினைச்சு கொண்டீங்கன்னா சரி. ரைட். உங்களுக்கு தந்த இடத்திலிருந்தே கேள்வியை செய்யலாம். என்ன தந்திருக்கு, OC என்ற காவி இருக்கு தானே, OC என்ற காவி என்ற பருமன் இருக்கலாம். அந்த பருமன் தானா 139 வர்க்க மூலத்துக்குள்ள உங்களுக்கு 139 என்று தந்திருக்கிறார். இந்த இடத்தை நீங்க எடுத்தாலே விட வர வேற ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஏன் அப்படி சொல்றேன் என்றால் OC என்ற பருமன் என்று சொன்னால் இவர் தான் இவர், அதாவது இந்த 10A சக 3B என்று சொல்லக்கூடிய பருமன் தான் இந்த வர்க்க மூலம் 139. 10A சக 3B என்று சொல்லக்கூடிய காவிக்குரிய பருமன் தான் அது. ரெண்டு பக்கம் ஸ்கேன் பண்ணி நீங்க அந்த ஐடியா வந்துடும், A.Bக்குள்ள போயிடலாம். சோ இப்ப இந்த இடத்துல இருந்து அழிக்கிற மற்றதெல்லாம் இந்த இடத்துல இருந்து நாங்க கல்வி இந்த பகுதிக்குள்ள வருவோம். சோ அதை நீங்க ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க. அதை ஸ்கேன் பண்ணி கொண்டால் உங்களுக்கு எப்படி வரும், 10A சக 3B என்ற திட வர்க்கம் என்றது இங்கால 139 என்று வரும். இது எப்படி உருவான, ஒரே ரெண்டு காவிகளின் பெருக்கமாக இருந்திருக்க வேணும். 10A சக 3B டாட் 10A சக 3B ஆக இருந்திருக்க வேணும். இதுதான் அந்த 139. உங்களோட எண்ணம் A.B கண்டுபிடிக்கணும் என்று நினைங்க. உங்களோட எண்ணம் A.B கண்டுபிடிச்சா சரி. சோ இதுக்குள்ள இருந்து நாங்க A.B எவ்வளவு என்று சொல்லி கண்டுபிடிக்கலாம். இப்ப இவருக்குரிய பெருக்கத்துக்குள்ள வருவோம். இந்த 10 பெருக்கக்குள்ள உங்களுக்கு 100 A.A இந்த வர்க்க வேண்டும். இதால பெருக்கக்குள்ள உங்களுக்கு 30 A.B என்றும், இத எடுத்து இதால பெருக்கக்குள்ள ஒரு தடவை 30 A.B என்றும் உங்களுக்கு தெரியும் அடைப்பு நீக்கம் செய்யறதுக்கு. மூன்றால பெருக்கக்குள்ள உங்களுக்கு அவடத்துல என்ன விட வரும் சொன்னால் 9 B இந்த பருமண்ட வர்க்கம் அப்படி என்று வரும். இது சமன் 139. A ஒரு அலகு காவி, B ஒரு அலகு காவி. அப்படி என்றால் என்ன கருத்து, A இந்த பருமன் 1 என்று கருத்து, B இந்த பருமன் 1 என்று கருத்து. சோ இந்த இடத்துல 100 தர 1, இந்த இடத்துல 60 A.B, அந்த இடத்துல 9 தர 1, அது சமன் 139. இந்த 100ஐயும் இந்த 9ஐயும் அங்கால கொண்டு போய் கழியுங்க. 60 A.B சமன் 139ல 9 போனா 130, 100 கழிச்சம் என்று சொன்னா 30. சோ A.B சமன் அரை, அதாவது 30 கீழ் 60. இப்ப எங்களுக்கு A.B உரிய விட அரை வந்துட்டு, ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிற காவி இந்த கோணம் கண்டா அதுதான் AOB கோணமா இருக்கும். அதுல 12A இருக்குன்றது கோடுதான் நீளம். சோ இவருக்கு பதிலாக நீங்க எழுதலாம் A இந்த பருமன் B இந்த பருமன் cos θ, அது சமன் இந்த இடம் அரை.
இப்ப உங்களுக்கு ஏ இந்த பருமன் ஒன்று தெரியும், இதுவும் ஒன்று தெரியும். கொஸ் டீட்டா சமன் இங்கால கொஸ்ல 60 பாகை. சோ டீட்டா சமன் 60 பாகை. ஆகவே இந்த கோணத்தை நான் ஒரு டீட்டான்னு சொல்லி படத்திலேயே சுட்டி காட்டினோம் என்றால் நல்லம் நாங்களாகவே எடுத்திருக்கிறோமே. சோ இங்க நாங்க விடையை கொடுக்கலாம். ஏஓபி கோணம் சமன் 60 பாகை, அதாவது π/3. அந்த டீட்டா எடுத்திருந்தா இங்க காட்டுங்க நல்லா. நாங்க எது டீட்டான்னு சொல்லி சொல்லாம தானே எடுத்திருக்கிறோம். ஏக்கும் பிக்கும் இடையிலான, அதாவது அது 12 ஏக்கும் 18 பிக்கும் இடையிலான என்றாலும் சரிதான், ஏக்கும் பிக்கும் இடையிலான கோணம் என்றாலும் சரிதான். சோ கோடுதான் நீளம், மற்றபடி கோணம் அதே பகுதிதான். அப்ப அந்த இடத்துக்காக நாங்க கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இடமாக இவ்வளவும் அமைஞ்சிருக்கு. சுருக்கமான ஒரு கேள்வி, பேசா ஒரு ரிஸ்க் எடுக்க வைக்காம 3 புள்ளிகளை ஒரு நேர்கோட்டில் எடுத்துட்டு இந்த புள்ளியை அவர்ல உருவாக்கம் செய்ய சொல்லி இருக்கிறார். சோ அப்படியான ஒரு கேள்வி ஒன்றை இதுக்குள்ள எடுத்து வச்சுக்கிறார். இதே மாதிரி நிறைய கேள்விகளை உருவாக்கி இருக்கிறார். இதை நடுப்புள்ளியாக தந்து கேள்வி வச்சுக்கிறார். இந்த 2 கோணமும் சமணவார மாதிரி இருபுறாக்கம் செய்யற மாதிரி கேள்வியை தந்திருக்கிறார். நிறைய தடவை பாஸ் பேப்பர் மாறி 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 வந்திருக்குது. சோ இதுவரைக்கும் பாஸ் பேப்பரோட பெரும்பாலுமான பகுதிகள் அதுக்குள்ள முடிச்சு வச்சிருக்கிறோம். 19 மட்டும் செய்யல, நீங்க அதை ஒரு தரம் செய்து பாருங்க. நான் கடைசி டைம்ல அதை அனுப்பி விடுறேன். நீங்க அதை லேசா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு முதல்ல நீங்க அதை செய்து வைக்கக்கூடிய மாதிரி இருந்தீங்கன்னா சரி. இப்ப நான் மாடல் பேப்பருக்குரிய அங்கால இருக்கிற மாதிரி வினாக்களுக்குரிய கேள்விகள்ல ஸ்டார்ட் பண்ணி கொள்ளுறேன். நாற்பத்தி 2வது கேள்வி. இனி கேள்விகள் கொஞ்சம் செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் நல்லா அளிக்கிறேன். சாரி, 42வது கேள்வி. முக்கோணி OABயில் OAக்கு ஏயும் OBக்கு பியும் ஆகும். BD ஒரு புள்ளி BOவில் இருக்கு, 2 கோண்டு. E ஒரு புள்ளி OAயில் இருக்கு, 1க்கு 3 ஆகுமாறு D, E என்பன BO OA மீது உள்ளன. BEAD ஆகியன Pயில் இடைவெட்டுகின்றன. AD BE இதெல்லாம் கண்டுட்டு இந்த விகிதத்தை காட்ட சொல்லியிருக்கிறார். சோ ஒரு படம் ஊடாக கேள்விக்குள்ள வருவோம். ஒரு சாதாரணமா ஒரு படம் உண்டு, அதுக்குள்ள கீறிக்கொள்ளுறேன். இது O, இது A, இது B. இப்ப புள்ளிகள் ஊடாக பார்த்தோம்னு சொன்னால் BDDO, B-ல இருந்து D 2 பங்கும், இதுல ஒரு பங்கும். அடுத்தது சொல்லி இருக்கிறார் OEEA. அப்ப இதுவும் வந்து ஒரு சிறிய ஒரு பகுதியில தான் இருந்திருக்கு. இது ஒரு பங்காகவும், அங்கால EA என்றது 3 பங்காகவும் பிரிஞ்சிருக்கு. BEAD, BE இணைங்க. D என்று சொன்னால் AO வந்து சக OD அப்படின்ட்டு வரும். AOக்கு பதிலா ஒரு மைனஸ் செய்ய போடலாம். ODக்கு பதிலா 1/3 போட்டுட்டு B போடலாம் தானே. சோ இதுல 3 நாங்க பொதுவாக எடுத்தோம் என்றால் -3A சக ஒரு B வரும். அப்ப 1/3 எழுதினவன் சொன்னா B சய 3A விட தந்திருக்கிறதால நீட்டா செய்ய வேணும். AD என்று சொல்லக்கூடிய காவி இந்த வடிவத்தை சார்ந்திருக்கு. 2வது இடம், 2வது ஸ்டெப்ப காட்ட சொல்லி இருக்கிறார். இது முதலாவது முடிஞ்சது.
பிஇ என்று செல்லக்கூடிய காவி. அப்ப அடுத்த இடத்துக்கு வாரன். பிஇ என்று செல்லக்கூடிய காவி. பிஇ என்று செல்லக்கூடிய காவிக்கு எப்படி எழுதலாம்? பிஓ சக ஓஇ என்று எழுதலாம். சோ அங்க நாங்க பிஓவை போடுறோம், சக ஓஇ என்று போடுறோம். அப்ப இவருக்கு மைனஸ் பி என்று போடலாம். ஓஇக்கு என்ன போடலாம்? ஒன்றின் கீழ், இதை கூட்டினா 4. அப்ப ஒன்றின் கீழ் 4 என்று போட்டுருக்கோம். அந்த கோடு ஓஏ என்று போடுறதை விட நாம இதை கையை போடுவோமே, ஓஏ காவி என்று போட்டுட்டும் போடலாம். சோ இதுல ஒரு 4 பொதுவாக எடுத்தோம் என்று சொன்னால் -4b ஓட ஒரு ஏ வருது. அதால ஒன்றின் கீழ் 4 என்று எடுத்தால் ஏ சய 4b என்ற வடிவத்தை இந்த பிஇ என்று செல்லக்கூடிய காவி சுட்டி காட்டுது. இப்ப எங்களுக்கு 2வது பார்ட் முடிஞ்சது. 3வது பாட்டை செய்யறதுக்கு அந்த விகிதம் தான் கேள்வி. பிபிக்கு பி என்று கேட்டிருக்காருன்றதுக்காக யோசிக்காம நீங்க ஓபி என்ற காவியை கண்டு லம்டா மியூவை கொண்டாந்தீங்கன்னா தான் விட வர. அதுக்கு நாங்க கேள்விகளோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கொண்டுதான் செய்யணும். அப்போ ஓபியை இருவிதமாக கண்டு எனக்கு காட்டு கண்டு எல்லாம் கேட்க தேவையில்லை. சோ எங்களுக்கு இந்த ஓபியை இருவிதமாக காணறதுக்குரிய வழிமுறைக்குள்ள வாங்க. சோ இந்த ஓபி முதலாவது தரம் ஓபிய ஒரு தரம் காண போறேன். அதுக்கு ஒரு பாதையாக நீங்க ஏபியை சாய்ஸ் பண்ணணும். சோ ஓபிக்கு போறதுக்காக ஓஏ சக ஏபி வாங்க. இப்ப ஓஏக்கு ஏ என்று போடுங்க. இவருக்கு லம்டா மடங்கு ஏபி தானே, முழுசு ஏடி என்று போடுங்க. இப்ப அந்த இடத்துல ஏ சக இந்த ஏடிக்கு பதிலா ஒரு ஒன்றின் கீழ் 3 இருக்கு. லம்டா தர ஒன்றின் கீழ் 3 இந்த இடம் பி சய 3a என்று கிடக்கு. சோ அதோட இடம் ஏ சக லம்டாவின் கீழ் 3 என்றும் ஒரு பி சய 3a என்றும் இருக்கு. சோ ஓபி கூட சுருக்க தேவையில்லை, அப்படியே வச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு தடவை ஓபிய காணுங்க. அதுக்கு நீங்க தெரிவு செய்யற பாதை பிஇக்குள்ளால ஒரு துண்டு வரணும். அப்ப ஓபிக்கு பதிலாக பிஇக்குள்ளால தான் வரணும்ன்றதால ஓபிக்கு போய் பிபிக்கு வாங்க. அப்பதான் அது பிஇ ஒரு துண்டா இருக்கும். சோ அவருக்கு எழுதுங்க ஓபி சக பிபி என்று. ஓபிக்கு பதிலாக பிஏ போடலாம், பிபிக்கு பதிலா மியூ மடங்கு பிஇ என்று போடலாம். சோ பி சக மியூ, அதுல ஒரு ஒன்றின் கீழ் 4 இருக்கு. அப்ப மியூவின் கீழ் 4 அப்படி என்று வரும். அங்க ஏ சய 4b இருக்குது. சோ இது வந்து ஓபி என்று சொல்லக்கூடிய 2வது பகுதி. இது 2வது பகுதி, இது முதலாவது பகுதி. சமப்படுத்துங்க. மியூ தான் கேள்வி, மியூக்கு அந்த விட சமப்படுத்துங்க. அளிக்கிறேன். இப்ப ஓபி சமன் ஓபி என்ற வடிவத்துக்கு வந்தோம் என்று சொன்னால் இதுல வந்து ஒரு ஏ சக லம்டா பை 3 ஒரு பி மைனஸ் 3 ஏயும், இதுல பி சக மியூ பை 4 ஒரு ஏ மைனஸ் 4 பியும் இதுக்குள்ள இருக்கு. ஏ இந்த குணகத்தை யோசிச்சோம்னால் ஒரு 1 வரும். இதை எடுத்து இங்க பெருக்கணும். சோ மைனஸ் 3ம் இந்த லம்டா பை 3யும் பெருக்கம் வரும். இங்கால ஏ இந்த குணகம் இந்த எடுத்து இதால பெருக்கக்குள்ள மியூவின் கீழ் 4 அப்படி என்று வரும். சோ 1 சய லம்டா சமன் மியூவின் கீழ் 4 இங்க கொண்டு வாங்க. 4 சய 4 லம்டா சமன் மியூ கொண்டு வரும். சோ ஒரு சமன்பாடு இங்க கொண்டு வாங்க. 4 லம்டா சக மியூ சமன் இந்த இடம் 4. ஒரு சமன்பாடு எடுத்தாச்சு. பி இந்த குணத்தை சமப்படுத்துங்க. இந்த லம்டா பை 3 பி ஆல பெருக்கக்குள்ள ஒரு லம்டா பை 3 வரும். இங்க பி இந்த குணத்தை சமப்படுத்தக்குள்ள ஒரு 1 வரும். இதுல -4 மியூவின் கீழ் 4ஆல பெருக்க வேண்டி வாரத்தால லம்டா பை 3 சமன் 1 சய மியூ, 4 வெட்டலாமே. லம்டா சமன் 3 சய 3 மியூ.
சோ லம்டா சக 3 மியூ சமன் 3. அவ்வளவுதான். மியூவை காண்றதுக்கு பாருங்க. மியூ எங்களுக்கு எங்க பிரதியிடப்பட்டதோ அங்க இருந்து செய்து கொள்ள இயலும். இப்ப அதுல செய்முறையில இதுல வந்து 4 லம்டா சக மியூ என்று சொல்லக்கூடியதுக்கு பதிலா 4 இருக்கு. அதுல 4ஆல பெருக்கினால் 4 லம்டா வரும், 12 மியூ வரும். இதை 4ஆல பெருக்கினா ஒரு 12 வரும். கழிங்க, கீழே இருந்து மேல கழிச்சால் 11 மியூ என்று வரும். இதுல கழிச்சவன் சொன்னால் 8 என்று வரும். மியூ சமன் 8×11. லம்டா தேவையில்லை, காணணும்னா கண்டு பாருங்க. இங்க லம்டா தேவையில்லை. இப்ப நீங்க பிபிக்கும் அந்த விகிதத்தை பாருங்க. பிபி பிஇ இந்த போட்டிருக்கீங்க. பிபி என்று சொல்ற இடம் இதை மார்க் பண்ணுங்க. பிபி என்று சொல்லுறது மியூ மடங்கு பிஇ என்று சொல்லக்கூடியது. வெக்டர் அடையாளம் தேவையில்லை. 8×11 பிஇ. சோ பிபிக்கும் பிஇக்கும் இடையிலான விகிதம் 8க்கும் 11. பியில இருந்து பி 8 பங்கு, இது 3 பங்கு, மீதி மொத்தம் தானே 11. சோ நெக்ஸ்ட் லைன் எழுதுங்க. பிபிக்கும் பிஇக்கும் இடையிலான விகிதம் 8க்கு 3, 11 மொத்தம். இதுல காட்டிட்டு போட்டு அதுல எழுதி விடுங்க. மாடல் பேப்பர் கேள்வி நீங்க தான் வேகமா டக்கு டக்குன்னு செய்ய வேணுமா? இது உங்களை பரீட்சிக்கிற மாதிரி தான் அந்த கேள்வி இருக்கணும். இனி ஸ்பீட் பண்ணி தான் செய்யணும். 2வது 43வது கேள்வி. அளிக்கிறான். சரி, 43வது கேள்வி. ஏ கமா பி கமா சி என்பன 3 காவிகளாகும். ஒரு கோவை ஒன்று வந்திருக்கிறார் என தரப்படும் போது ஏ பிளஸ் பி ஆனது சி க்கு செங்குத்தானது என காட்டுக. உங்களுக்கு என்ன தெரியுமா வரணும்? ஏ பிளஸ் பி என்ற காவியும் டாட் சி என்ற காவியும் 0 என்று வந்தா சரி. ரைட். அப்ப இதுல ஒன்று யோசிங்க, இப்படி வந்தா சரிதானே? இதை டாட் பண்ணினா உங்களுக்கு ஏ டாட் சி சக பி டாட் சி வரும். அது 0 என்று வந்தா சரிதானே? இதை சியால டாட் பண்ணி பாருங்க. அப்ப 2 காவிகள் செங்குத்தாக இருக்க வேணுமா இருந்தால் ஏ பிளஸ் பி என்ற காவியும் சி என்ற காவியும் டாட் செய்யப்படும் போது 0 வரும். அப்படி என்று காட்டினா போதும். சோ இதை நாங்க சிங்கிளா டாட் பண்ணி பார்த்தா ஏ டாட் சி பி டாட் சி, அதாவது நீங்க எடுத்துட்டீங்கன்னா சரி. இதுதான் நீங்க இடத்துல செய்ய வேண்டியவே இல்லை. சோ 43வது கேள்வியை யோசிச்சீங்க என்று சொன்னால் உங்களுக்கு ஏ டாட் பி பிளஸ் சியும் இங்கால பி டாட் ஏ மைனஸ் சியும் இருக்குது. இப்ப நாங்க டாட் பண்ணுவோம். ஒரு ஏ டாட் பி வரும், ஒரு ஏ டாட் சி வரும், ஒரு பி டாட் ஏ வரும், மைனஸ் பி டாட் சி வரும். இந்த ஏ டாட் பியும் இந்த பி டாட் ஏயும் பெய்திரும். தேவண்டா அப்படி எழுதுறேன். ஒரு ஏ டாட் சி வருது, இதுவும் ஒரு ஏ டாட் பி இருக்கு, இதுல ஒரு பி டாட் சி இருக்கு. இந்த கோவைகள் ரெண்டும் போயிரும். போனால் ஒரு ஏ டாட் சி சமன் மைனஸ் பி டாட் சி என்று வரும். அதை இங்கால கொண்டு வாங்க.
இதுல C வழியில பொதுவாடுங்க, அங்கால தூக்கி போடுறேன். சோ A பிளஸ் B என்று சொல்லக்கூடிய காவி செங்குத்தாக இருக்கும் C என்ற காவிக்கு. அவ்வளவுதான் விஷயம். சின்னொரு கேள்வி யோசிச்சு என்ன வகையாக அதை நாங்க தொடங்க வேணும் என்று விளங்கணும். சோ அதுக்கேத்த மாதிரி அதை யோசிங்க. எந்த காவிகள் செங்குத்தாக இருக்கணும்னு சொல்றாரோ அந்த காவிகளோட குத்துப்பெருக்கம் 0 வரணும் என்று நினைச்சு அதுல கடைசி விட இப்படித்தான் வரணும் என்று அதையும் சுருக்கி பார்த்து வச்சு போட்டு இதை சுருக்கினா விட என்று நினைச்சிங்கண்டா சரி. சோ அந்த இடம் எங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டிய இடமாக அவ்வாறு எடுக்கப்பட்டு, சோ இது ஒரு ஸ்ட்ரக்சருக்காக மாடல் பேப்பர்ல இருக்கிற ஒரு கேள்வி. எல்லா விதத்திலையும் கேள்விகளை அறியணும்ன்றதுக்காக இந்த விதத்தில இருக்கிற கேள்வியை நாங்க செய்திருக்கிறோம். 44வது கேள்வி. 44வது கேள்வி. முக்கோணி ஏபிசியில் PQR என்பன முறையே பக்கங்கள் ABBCCA மீது APக்கு PB ஒரு விகிதம் தந்திருக்கு, BQக்கு QC ஒரு விகிதம் தந்திருக்கு, CRக்கு RA 3 புள்ளிகளை குறிங்க ஆகுமாறு உள்ள புள்ளிகளாகும். X என்பது ABயில் 1க்கு 7 ஆகுமாறு பிரிக்கும் புள்ளியாகும். AQ சக BR சக CP என்பது CXக்கு சமாந்தரம் என காண சொல்லியிருக்கு. அப்ப CX என்ற ஒரு காவியை தனியே காணுவோம், இந்த காவிகளை தனியே எடுத்துக்கொண்டு கூட்டுவோம். எடுங்க, அளிக்கிறேன். இதுல ABC என்றுதான் எழுத்துக்கள் தந்திருக்கு. சோ 44வது கேள்வி எடுத்தால் ஒரு முக்கோணி கொஞ்சம் பெருசாக கீறி அதை உருவாக்கி கொண்டு ABC. இப்ப விகிதத்துக்குரிய புள்ளிகளுக்குள்ள வாங்க. ஏபியில ஏபிக்கு PB இதுல ஒரு புள்ளி வைங்க P, இது 1க்கு 3. BQக்கு QC 1க்கு 4, அப்ப இது கிட்ட இருப்பார். CRக்கு RA 3க்கு 2, இதுவும் கிட்ட இருப்பாரு. இங்கல வந்து 3 பங்கு அப்படி என்று காட்டப்படுது, இங்க 2. X என்பது ABயில் இதுல கடைசியில வருவோம். Xக்கு 1க்கு 7 ஆகுமாறு பிரிக்கும் புள்ளியாகும். AQ BR CP என்ற கூட்டல் காவிகளை பெறுவோம். AQவை காண சொல்லியிருக்கிறார், BR என்ற காவி எடுக்க சொல்லியிருக்கிறார், CP என்ற காவி எடுக்க சொல்லியிருக்கிறார். இதுல தான காவிகள் ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு டெக்னிக் மட்டும் தான் இருக்கு. சோ இதுல ஒவ்வொரு காவியையும் அதுல கொண்டு வாங்க. முதல் காவி வந்து AQ என்று சொல்லக்கூடிய காவி எடுங்க. AQ என்று சொல்லக்கூடிய காவி AQ என்ற காவிக்கு AB சக BQ என்று எழுதலாம். AB சக BQ என்று எழுதலாம். BQவுக்கு பதிலா 1ன் கீழ் 5 BC என்று எழுதலாம். சோ இதுல AB அப்படி என்று எடுப்போம், 1ன் கீழ் 5 BC என்று எடுப்போம். அந்த Q அந்த பகுதி எல்லாம் வராத அளவுக்கு இதுல எடுத்துக்கொள்வோம். சோ இது முதலாவது. AQ என்று சொல்லக்கூடிய காவிக்காக இப்படி எடுக்கலாம் என்றதை விளங்குங்க. இரண்டாவது இடம் வந்து BR என்று சொல்லக்கூடிய காவி, இது ஒரு ஸ்டெப்.
ரெண்டாவது இடம் வந்து பி ஆர் என்று செல்லக்கூடிய காவிக்கு பதிலா பியில இருந்து ஆருக்கு போறேன்டா பியில இருந்து ஏக்கு வந்து பியில இருந்து ஏக்கு வந்து ஏயில இருந்து ஆருக்கு போயிருக்கலாம். இதுக்கு பதிலாக மைனஸ் ஏபி என்று எழுதலாம். ஏ ஆருக்கு பதிலா 2/5 அப்படின்னு எழுதிட்டு மொத்தமா ஏசி காவி அப்படின்னு எழுதலாம். அதுவும் முடிஞ்சது. இந்த ஆர்பி கியூ ஆர் எல்லாம் இதுக்குள்ள வராத அளவுக்கு செய்து கொள்வோம். அதுக்காக தான் அப்படி எழுதுறோம். சோ அவருக்கு பதிலாக மைனஸ் ஏபியும் அந்த பகுதியும் இது பி ஆர் என்று செல்லக்கூடிய காவிக்கு. சோ இது இரண்டாவது. மூணாவது காவி அவர் எழுத சொல்லி இருக்கிறது பிசி என்று சொல்லக்கூடிய சிபி என்று சொல்லக்கூடிய அவர் சொன்ன எழுத்திலே எழுதுங்க சிபி என்று சொல்லக்கூடிய காவி. சில இருந்து பிக்கு வாரண்டா சில இருந்து ஏக்கு வந்து ஏபிக்கு வாங்க, சில இருந்து ஏக்கு வந்து ஏபிக்கு வாங்க. இவரை நாங்க மைனஸ் ஏசி என்று சொல்லலாம். ஏசியில வர ஏபிக்கு பதிலா 1/4 ஏபி என்று போடலாம். இது சிபிக்குரிய காவி. மூண்டையும் கூட்டுங்க, ஒரு காவி ஒன்று பெறப்படும். இது மூண்டையும் நாங்க கூட்டினோம் என்று சொன்னால் ஒரு காவி பெறப்படும். சோ அதுல ஏ கியூ என்று சொல்லக்கூடிய காவியும் அடுத்தது பி ஆர் என்று சொல்லக்கூடிய காவியையும் சிபி என்று சொல்லக்கூடிய காவியையும் கூட்டுங்க. இப்ப இது மூண்டையும் நாங்க கூட்டினோம் என்று சொன்னால் இது மூண்டையும் நாங்க கூட்டினோம் சொன்னா அந்த காவிகள் மூண்டையும் கூட்டினோம் என்று சொன்னால் நல்லா பாருங்க, இந்த ஏபி என்று சொல்லக்கூடியதும் இந்த மைனஸ் ஏபி என்று சொல்லக்கூடியதும் பெய்திரும். அப்ப அதுல மீதமாக இருக்கிறது ஒரு 1/4 ஏபி மிச்சம் இருக்கும். இதை எழுதிட்டேன். ஒரு 2/5 ஏசியும் இதுல மைனஸ் ஏசியும் இருக்கு. அதுக்கு கூட ஒரு 1/5 பிசி இருக்கு. அவ்வளவு எழுதுங்க. இதை சுருக்கினால் ஒரு 1/4 என்று சொல்லுற ஏபி என்று சொல்லக்கூடிய காவியும் இந்த 2/5 மைனஸ் 1 சேர்த்தால் எங்களுக்கு அந்த இடத்துல மைனஸ் 3/5 ஏசி என்று சொல்லக்கூடிய காவியும் 1/5 பிசி என்று சொல்லக்கூடிய காவியம் இடத்துல வந்திருக்கும். அவ்வளவு. இதுல கடைசி சுருக்கமாக இவ்வளவு பகுதிகளையும் கொண்டு வாங்க. இப்ப எங்களுக்கு இது பெறப்பட்டிருக்கிற இடம் அவசரம் இல்லை, ஸ்லோவா விஷயத்துக்குள்ள வாங்க. இந்த ஏ கியூ என்று சொல்லக்கூடிய காவி எப்படி கண்டிருக்கிறேன்னு பாருங்க. பிஆர் எப்படி கண்டிருக்கிறேன், சிபி எப்படி கண்டிருக்கிறேன் உங்களுக்கு எழுத தெரியும், காவி கூட எழுத தெரியும். அதுல சில இடங்களை மாற்றம் செய்திருக்கிறோம். பி கியூவை மாற்றம் செய்திருக்கிறோம், ஏஆர் மாற்றம் செய்திருக்கிறோம், ஏபியை மாற்றம் செய்திருக்கிறோம். அவளையும் விளங்கி கொண்டு இது மூணையும் கூட்டுங்க. கூட்டக்குள்ள இது 2 துண்டும் போயிரும். போனா ஏனைய பகுதிகளை கூட்டக்குள்ள ஏபியை முன்னுக்கு எழுதியிருக்கிறேன், இந்த 2 ஏசியையும் பக்கத்துல எழுதிக்கிறேன், அடுத்தது 1/5 பிசி எடுத்திருக்கிறேன். இது 3 கணியத்தில் இருக்கிறதால 2 கணியத்துக்கு மாத்துவோம். நான் இப்ப ஏபியையும் அத முடிச்சிங்கன்னா சரி, நான் அங்கே போயிருவேன். இப்ப ஏசி என்ற காவிக்கு பதிலா இடத்துல போடுறேன் 1/4 ஏபி என்று சொல்லக்கூடியது மைனஸ் 3/5 ஏசி என்ற காவிக்கு பதிலா ஏபி சக பிசி என்று போடலாம். சரி, இனி சுருக்குங்க. 2 கணியத்துல மட்டும்தான் இருக்கும். அழிக்கிறேன். செய்திருப்பீங்க சில நேரம் அந்த ஐடியாக்கள் நின்றும். சோ இந்த இடத்துல வந்து 1/4 ஏபியும் பாருங்க, 1/4 ஏபி என்ற காவியும் சய 3/5 ஏபி என்ற காவியும் இங்கல சய 3/5 பிசி என்ற காவியும் சக 1/5 பிசி என்ற காவியும் இடத்துல இருக்கு.
இப்ப ஏபி என்ற சுருக்க வடிவத்துக்குள்ள வந்தோம் என்று சொன்னால் இவ்வளவு பகுதிக்குள்ளேயும் எங்களுக்கு ஒரு 20 ஒண்ட கீழே பொதுவெடுப்போம். இவ்விடத்துல உங்களுக்கு 5 ஏபி என்ற காவி வரும். சய 4ஆல பெருக்குங்க 12 ஏபி என்ற காவி வரும். இந்த இடத்தையும் 4ஆல பெருக்குங்க 12 பிசி என்ற காவி வரும். இதையும் 4ஆல பெருக்கினால் 4 பிசி என்ற காவி வரும். சுருக்குவோம் -7 ஏபி என்ற காவியும் இதுல -8 பிசி என்ற காவியும் இதுல இருக்குது. சோ -1 ஒரு 20 ஒன்று கீழே கிடக்கு. இப்ப அவ்வளவையும் சுருக்கிட்டு கொண்டால் அது 2 கணியத்தில் எடுக்கலாமா? ஏபி பிசிலான்னு எடுக்கணும் இல்ல, ஏபி ஏசியில் எடுக்கலாம். பிசிக்கு பதிலாக நீங்க எழுதிக்கலாமா? பிசிக்கு பதிலாக பி ஏசாக ஏசி எழுதிக்கலாம். எழுதி போட்டு 2 கணியத்துல வரும். ரைட். இப்ப இங்க எங்களுக்கு கடைசி சுருக்கம் எங்களுக்கு என்ன இருக்கு என்றால் -1/20 எடுத்தால் ஏபி என்ற காவியும் சக பிசி என்ற காவியும் வரும். ஒரு பார்ட் முடிஞ்சு. இப்ப மேலதிகமா எங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பா நகர போறோம். அடுத்தது அவர் காட சொல்லி இருக்கிறது வந்து சிஎக்ஸ் என்று செல்லக்கூடிய காவி. சிஎக்ஸ் என்று செல்லக்கூடிய காவி. அவர் ஒரு புள்ளி ஒன்று சொல்லி இருக்கிறார். எக்ஸ் வந்து எங்க இருக்கான்னு சொன்னால் எக்ஸ் ஆனது ஏபிய 1க்கு 7ஆக பிரிக்கலாம். சோ இடத்துல எக்ஸ் போடுறேன். இது ஒரு பங்காம், இவ்வளவும் 7 பங்காம். அப்ப சிஎக்ஸ் காண சொல்லியிருக்கிறார். இவ்வளவும் 7 பங்காம். அப்ப சிஎக்ஸுக்குரியதை எழுதுங்க. சிஎக்ஸ் காவி சமன் சிஏ சக ஏஎக்ஸ் காவி. சிஏ காவி ஏஎக்ஸ் காவி. சிஏய -ஏசி என்றும் ஏஎக்ஸ் காவிய எங்களுக்கு 1/8 ஏபி காவி என்றும் எழுதுங்க. அது சமன் மைனஸ் ஏசி என்ற காவிக்கு பதிலா ஏபி சக பிசி என்று எழுதுங்க. அவ்வளவுதான். இப்ப 8 பொதுவா எடுத்துட்டு எழுதுங்க. இப்ப 8 பொதுவெடுத்தால் இது சமன் -8 இங்க அழிச்சிட்டு எழுதுறேன். ரெண்டையும் ஒரு கணியத்துக்கு மாத்தினா சரி. இப்ப அந்த இடத்துல 8 பொதுவெடுத்தால் -8 ஏபி -8 பிசி சக ஒரு ஏபி. சுருக்குங்க. இதுல 8 -7 ஏபி காவியும் -8 பிசி காவியும் இருக்கும். இங்க ஒரு 8 ஒன்று கீழே பொதுவா கிடக்கும். சோ இப்போ வந்து 1/8 எடுத்தா அந்த துண்டை நீங்க பார்க்கலாம். -1/8 7 ஏபி என்ற காவியும் சக 8 பிசி என்ற காவியும் வந்துடும். இது ஏஎக்ஸ் என்று சிஎக்ஸ் என்று செல்லக்கூடிய காவி. இவ்வளவுதான் விஷயம். திரும்ப செய்து பாருங்க. 2 லைன் பண்ணியிருக்கேன், அதை பாருங்க. இதுக்காக வந்திருக்கிற விடையையும் பாருங்க. இந்த கூட்டுத்தொகைக்காக வந்திருக்கிற விடையையும் பாருங்க. இதுக்காக வந்திருக்கிற விடையையும் பாருங்க. ரெண்டும் ஒரே இடம். அந்த இடம் எங்களுக்கு 1/20 எடுத்தால் 7 ஏபி என்றும் 8 பிசி என்றும் சாரி இடத்துல 7 இடத்துல 8 சகவில்லை. அதே பகுதியை நீங்க இங்க பார்க்கலாம். அப்ப சமாந்தரம் தானே. அப்ப எப்படி சமாந்தரம் என்று காட்டுறேன்னு சொன்னால் அழிக்கிறேன். நீங்க தரம் செய்து பாருங்களா. நான் வேகமா செய்து விட்டுருக்கிறேன். டைம் முடிஞ்சதானே அந்த ஐடியாவை தாரத்துக்காக. சோ இவ்வளவுக்கும் பதிலா ஏக்யூ சக பிஆர் சிபி, ஏக்யூ சக பிஆர் சக சிபி என்ற காவிக்கு பதிலா விடத்த 1/20 தர
இந்த இவ்வளவுக்கும் பதிலா 7 ஏபி என்று சொல்லுறதும் 8 பிசி என்ற காவிக்கும் பதிலா நாங்க போடலாம் 1/20 தர இந்த 8 அங்கால கொண்டு போனா 8 சிஎக்ஸ் காவி என்று போடலாம். இப்ப அதையும் சுருக்குங்க. ஆகவே அந்த காவிகள் ரெண்டும் சமாந்தரம் என்று சொல்லுறதுக்கு பதிலாக 4ஆல சுருக்கினால் 2 இதுல 5 சிஎக்ஸ் காவி. சோ இந்த காவியும் எழுதி போட்டு சமாந்தரம் சிஎக்ஸ் காவி என்று சொன்னீங்கன்னா சரி. கேள்வி வித்தியாசம். வளமையா நாங்க தான காவியில செய்து கொண்டிருக்கிறோம். இது தான காவி இல்ல. அந்த காவிகளை நான் எடுத்த முறைகளை பாருங்க. 3 துண்டுகளையும் எடுத்து கூட்டி போட்டு அதுல ஏபிபிசிசிஏ இருக்கிறதெல்லாம் மாத்தி 2 கணியத்துக்கு மாத்துங்க. அதுக்கு ஏசிய மாத்தணும் எல்லாம் ஆக்கணும் என்று நினைச்சா ஏபி சக பிசி எழுதலாம். பிசி எல்லாம் ஆக்கணும் என்று நினைச்சா பிஏ சக ஏசி எழுதலாம். அதை நீங்க பக்கம் மாத்தும் போது மைனஸ் உருவாக்கி நீங்க அதுல ஒரு சுருக்கமான ஒரு வடிவத்தை எடுத்து வச்சுக்கொண்டு திரும்ப ஏஎக்ஸ் சிஎக்ஸ் என்று செல்லக்கூடிய காவியை கண்டுபிடிக்கிறதுக்கு சிஏ சக ஏஎக்ஸ். இந்த ஏஎக்ஸ் வந்து 1க்கு 7 பிரிக்கிறது என்றால் 1/8 ஏபி என்று போட்டுட்டு 2ஐயும் பாருங்க ஒரே விட வரும். அதனால அது சமாந்தரம் என்று வந்திருக்கு. சோ கொஞ்சம் அடுத்த வேகமா செய்திருக்கிறேன். நீங்க செய்து பார்க்கணும். இனி நீங்க செய்யற மாதிரியும் அதுல ஆன்சர் தர மாதிரியும் எங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணினா போதும். சோ 44 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு 45வது கேள்வியில இருந்து செய்வோம். இயலுமானவரை நீங்க இருந்து இவ்வளவு கேள்விகளை மெதுவா செய்து போங்க. அப்ப நானும் செய்ய விட எழுதுற மாதிரி இருந்தா தான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணக்குள்ள விளங்குற மாதிரி இருக்கும். அப்ப வச்சு கொண்டு இருக்காம நீங்க ஒரு தரம் ஃபுல்லா இருக்கிற கேள்வியாவளையும் கொஞ்சம் வீட்டை இருந்து செய்து பாருங்க. நாளைய கிளாஸ்ல மிச்ச பகுதியை பார்ப்போம்.